ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் தியா. நம்ம இன்றைக்கி வந்துட்டு இந்த மிஷினில் வந்துட்டு நம்ம எப்படி வந்து ப்ளவுஸில் எம்மிங் பண்ணுறோம்ல, அந்த ஃபுட் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் மிஷின் வந்துட்டு இதாக ஸ்டிச்சஸ் எல்லாம் காமிக்கும். இதுக்கு வந்துட்டு நீங்கள் எம்மிங் ஸ்டிச் போடணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் 10 இருக்குது. இந்த 10 வந்து சேஞ்ச் பண்ணணும். நம்பர் 10 சேஞ்ச் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஜேனுக்கு போட்டிருக்கோம். இது ஜே வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ரெஷர் ஃபுட்டு. இப்போ எம்மிங்க்கு வந்துட்டு அதே வந்து என்ன ப்ரெஷர் ஃபுட் மாற்றணுங்கிறது அதே மேலே காமிச்சிடும். ஆறுங்கிற ப்ரெஷர் ஃபுட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆர் போட்டிருக்கோம். இதான் வந்துட்டு நம்ம எம்மிங்க்கு யூஸ் பண்ணுற ப்ரெஷர் ஃபுட்டு. இது எப்படி வந்து மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்துட்டு இந்த மாதிரி மிஷினில் கம்ப்யூட்டரைஸ்டு மிஷினில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷர் ஃபுட் மாற்றுறது வந்து ரொம்பவே வந்துட்டு ஈஸி. இந்த மாதிரி மேலே ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கி விட்டுட்டு இதுக்கு பின்னாடி ஒரு பிளாக் கலர் பட்டன் இருக்குது பாருங்கள். இதை டச் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் ஃபுட் கலண்டுரும். அவ்வளோதான். மறுபடியும் இந்த ப்ரெஷர் ஃபுட் கரெக்டாக இந்த ப்ரெஷர் ஃபுட் ஃபிக்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி இந்த ப்ரெஷர் ஃபுட் வைக்கிற இடத்துல கரெக்டாக இந்த இதுக்கு கீழே ப்ரெஷர் ஃபுட் கீழே இருக்கும்ல, அதுக்கு கீழே கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக இந்த ப்ரெஷர் ஃபுட் எப்படி கீழே இறக்குனிங்கன்னா அதில் ப்ளேஸ் ஆகிடும். அவ்வளோதான். ப்ரெஷர் ஃபுட் மாற்றுறது வந்துட்டு இதில் ரொம்பவே ஈஸி. நீங்கள் இதில் நிறைய ப்ரெஷர் ஃபுட் மாற்றி நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு நிறையா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ரஃப்பான கிளாத் எடுத்திருக்கேன் நான். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம நார்மல் நீடில் வச்சுட்டு எம்மிங் பண்ணுவோம். இப்போ அதவே வந்துட்டு இப்படி மடித்து இந்த இடத்துல வந்து நம்ம எம்மிங் போடணும். இப்போ வந்துட்டு இந்த ஏற்கனவே ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க கிளாத்தை வந்துட்டு மறுபடியும் இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நான் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணல. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் விட்டுருக்கேன் துணி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் ஃபுட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ளிட் கொடுத்துருப்பாங்க சென்டரில். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தெரியுதா? இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நார்மலாக ஸ்டிச்சஸ் போட பார்த்திங்கன்னா நான் பெருசாக போட்டு காமிச்சிருக்கேன். இப்போது இதுவே நம்ம வந்துட்டு ஒன்று சைடு வந்துட்டு சின்னதாக எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். தெரியாத மாதிரி எம்மிங் இது வந்துட்டு வேறு கலர் தட்டு கொடுத்துருக்கனால உங்களுக்கு இவ்வளோ தெரியுது. இதை கிளாத்து இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எம்மிங் போடணும். இப்போ வந்துட்டு இந்த கிளாத் ஏற்கனவே வந்துட்டு நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல எம்மிங் போடணுமா, மறுபடியும் வந்துட்டு இது ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் இருக்க மாதிரி இருக்குது. இது அப்படியே வந்துட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் இப்படி இருக்கும். இந்த இதில் பாருங்கள், நம்ம நார்மலாக கையில் எம்மிங் பண்ண மாதிரியே இருக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். இவ்வளோதான் இந்த ப்ரெஷர் ஃபுட் எம்மிங் ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணுறது. இதே நம்ம சாரீக்கு வந்துட்டு நீங்கள் ஃபால்ஸ் வைக்கும்போது வந்துட்டு இந்த எம்மிங் ஒரு சைடு வந்துட்டு நம்ம ஸ்டிச்சிங் போட்டுருவோம், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கையில் எம்மிங் பண்ணுவோம். அந்த கையில் எம்மிங் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு வேலையும் முடியும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.